வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 20 வருஷம் கடக்கிறதே, அதுவும் எந்த ஒரு அலிகேஷனும் எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாம கடக்கிறதுன்றது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் 39 வருஷம் எந்த ஒரு அலிகேஷனுமே இல்லாம இப்படி எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா உங்கள்கிட்ட இப்ப வர இளைய தலைமுறையினர் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும், நீங்களும் நிறைய கத்துக் கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்பயுமே சார் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் இருப்பாருன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். உங்களை பத்தி எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி ஒரு பர்சனை ரிட்டையர் ஆகுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இவ்வளவு நாள் வருவாய்த்துறைக்கு உங்களோட பணியை நீங்க செலுத்திருக்கீங்க. அடுத்து அடுத்து வரப்போற காலங்கள்ல உங்களோட குடும்பத்தினரோட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கண்டிப்பா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவரை பார்க்கும் போதே தெரியுது, அவர் வயசு மட்டும் தான் அதிகமா இருக்கே தவிர மனசளவுல ரொம்ப இளமையா தான் இருக்காரு. அதனாலதான் எப்பயுமே இளமையா, மனசளவுல எப்பயுமே இளமையா இருந்து இன்னும் எல்லாருக்கும் தொண்டு செய்யணும்னு வாழ்த்து. தேங்க்யூ. நன்றி. அவங்களுக்கு ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக தஞ்சை வார்த்தை வனமாரி கட்டுரை புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சட்ட வண்டியா இருப்பாங்க, அவர் ரஜினியுடன் சொல்றாரு. அது போல இங்கு 2 லைன் மட்டும் அவருக்காக. கிராமத்தினை காத்தவர்தான் எங்கள் தோழர். மாவட்ட பொறுப்புகளில் மாண்புமிக்க பணி செய்தார். உயர்த்திட கண் உறங்காமல் உழைத்தவர் எங்கள் தோழர். இன்று கிராம நிர்வாக அலுவலராய் உயர்ந்த வாழ்த்துவோமே. ஊழியர்களுடைய போராட்டவர் எங்கள் மாவட்ட தலைவர். போராட்டத்தை அரசுடைய சங்கம் போராடும் போது முன்வந்து தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அரசுடைய சங்கம் தஞ்சை வடக்கு வடத்தின் சார்பாக விரைவாக நிறைவுரையாற்ற இருக்கிற தமிழ்நாடு நன்றியையும் வடக்குவடத்தின் செய்ததற்கு தலைமைக்கு நன்றிகள் நிறைவு செய்த போதவர்களே நன்றி. பணி நிறைவு பாராட்டு விழா சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, அதிகாரிகளே, திரளாக நெஞ்ச நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடமை தோழ ரவி என்கின்ற ரவிச்சந்திரனை பற்றி நீங்கள் காணப்படும். அதுதான் நான் உண்மையிலே ஒரு வருவாய்த்துறையில் என்கின்ற பொழுது எந்த நிலையிலே ஒரு உயரமாக திகழ்ந்து கொண்டிருந்த இன்றைக்கு பணி நிறைவுக்கு பிறகு மக்கள் பணி. அதே போல கிராமத்தில் பக்கத்து கிராமம் போல நானும் அரசு ஊழியராக ஒரு அவருடைய எண்ணம் தான் செயல்பாடாக அமையும். அதற்கு உதாரணம் அவருடைய உற்றார் உறவினர் குடும்பங்கள் பிறந்த பல்லாண்டுகளால் தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய ஆசனாக வருகிறோம். இன்னும் அடுத்தபடியாக நிறைவேற மட்டும்தான் நமது தோழருடைய ஓய்வை நம்மளே பார்த்து அமர்ந்திருந்து பார்க்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் பணி நிறைவு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் போட்டுவதற்குரிய பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அவர்களே, சிறப்புரையாற்ற சென்றிருக்கக்கூடிய வருவாய் கோட்டாளர்களே, சிறப்பாக வருகின்ற தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய மாநில செயலாளர்களுடைய சிவந்த பணியர்களே, ஏழைய நிகழ்வு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துறை பணியாற்றக்கூடிய தோழர்களே, சகோதரர்களே, ரவிச்சந்திரனுடைய குடும்பத்தினர்களே, பணியாற்றிய பகுதியில் வருகின்ற கிராம பொதுமக்களே, அனைவருக்கும் தமிழ்நாடு அரசியல் சங்கம் சார்பாக இதற்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட நெடிய ஒரு 39 ஆண்டு காலம் இன்றைக்கு இந்த அரசுகளுக்கும் அதே போல வருவாய்த்துறைக்கு மிகப்பெரிய சேவை ஆட்சி இன்றைக்கு ஒரு மன நிறைவோடு இந்த அரசு பணியிலிருந்து இன்றைக்கு அன்புத்தவர் அதன் பணியை நிறைவு செய்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு 39 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவர் பணிபுரிந்த அந்த பிரிவினருக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் பிரதானமாக இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட சம்பளமும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6.5 லட்சம் பேருக்கான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை இந்த காலகட்டத்தில் நடத்திய தொடர். இன்றைக்கு பணி ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் கூட அதுக்கான இயக்கங்களில் பங்கெடுத்து திறம்பட ஒரு
சங்கத்திற்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றி ஒரு அருமையான ஒரு போராட்டங்களை வழிநடத்திய ஒரு தலைவராகவும், அதே போல தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஆசானாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உருவாய் கூட்டங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அதே போல தமிழ்நாடு அரசுடைய சங்கத்திற்கும் மிகப்பெரிய பங்கினை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக அதை செய்வார்கள். அதே போல இன்றைக்கு அலுவலக வேலை நாட்கள் இருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு பல மேற்பணிகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு அவர் ஆற்றிய பணியை போற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு வருகிறது இன்றைக்கு வாழ்த்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசுடைய சங்க சார்பாக இன்றைக்கு மாநில நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய மாவட்டம் முழுக்கக்கூடிய அரசுகளை அணிதிரட்டி மிகப்பெரிய விழாவாகவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது விரைவில் நடக்க இருக்கின்ற தகவலை இன்றைக்கு பணி ஓய்வுபட்டிருக்கக்கூடிய தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதே போல ஏற்கனவே தன்னுடைய தோழர் சொன்ன மாதிரி அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்ச்சியாக அந்த உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அந்த இன்னும் ஒரு எப்படி கடந்த காலங்களில் நம்ம தோழர் சொன்ன மாதிரி வித்தியாலயத்துறை சேவை ஆற்றி இந்த பகுதியில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார்கள். அதே போல வளர்ச்சியாக இன்றைக்கு அனைத்து பணிகளையும் கடந்த காலங்களில் செய்ததுடன் இன்னும் கூடுதலாக செய்வார் என்ற நம்பிக்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பணி ஓய்வுபட்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தில் அருமை சிவ ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக மாவட்ட செயலாளர் வாழ்த்துறை வழங்கிய அவருக்கு நன்றியை தெரிவித்து நமது அரசு சங்கமும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே பல்வேறு போராட்டங்களை வழிநடத்தி நமக்கெல்லாம் துணையாக இருந்து மாநில மையம் சார்பாக நமக்கெல்லாம் தத்தெடுத்து கொடுத்த ஒரு அருமை தோழர், மாநில செயலாளர், தமிழ்நாடு சங்கத்தினுடைய மாநில செயலாளர், அருமை நண்பர், அருமை தோழர் நிறைவேறாக கோபந்தமானி அவர்களை நிறைவேறாக்குமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் குடும்ப சார்பாக இந்த சீல்டை, இந்த நினைவு பரிசை மாநில செயலாளர்கள் வழங்குமாறு நம்முடைய பட்டுக்கோட்டை வட்டமணி சார்பாக அனைவரும் மேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக நமது பட்டுக்கோட்டை வட்டாட்சி அவர்கள் அவர் வட்டாட்சியருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியும் நம்முடைய அரசு ஊழியர் சங்கத்தில் நிர்வாகத்தை பல்வேறு பொறுப்பை வகித்து போராட்ட காலத்தில் இருந்தவர் தான் நமது வட்டாட்சி அவர்கள் கையாலே நமது கிராம அலுவலர் இந்த ஆணையை பெற வேண்டும் என்பது நம்மளுக்கெல்லாம் ஒரு பொறுப்பையாக கருதப்பட்டு இந்த ஓய்வு பெறும் ஆணையை அவர் கையால் வழங்குமாறு நம்ம பட்டுக்கோட்டை வட்டாட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சமூகத்துக்கு என்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க வேலை செய்வீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. என்ன இருப்பாங்க இந்த கையாள விஷயத்த நிறைய பேர் பேசுவாங்க. அதை நீங்க கேட்கலாம், நீங்க கத்துக்கலாம், நீங்க கத்துக்கிட்டா நீங்க வேலை செய்வீங்க. அப்படி
அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. எல்லாருமே பேசிட்டாங்க, ஃபுல்லாகவே உழைச்சிருக்காரு. அவருக்காக ஒரு 3 hours வந்து உட்கார்ந்து வேலையில பார்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து சும்மா வந்து அவர் நிறைய விஷயத்தை கற்றுருக்காரு. எப்படி கற்றுருக்காரு? அவருக்கு முன்னோர்கள் இருந்திருக்காங்க, அந்த முன்னோர்கள் கற்றுருக்காரு. அது கேட்கலாம். அவர் எதாவது செஞ்சார், நல்ல ஒரு அழகாக இருக்கு அவருக்கு. அவருக்கு விழா இந்த விழா சிறந்த வளர்ச்சி அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க, ஒரு சிறந்த ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிறந்த சங்கவாதி எப்படி சொல்லுவாங்க? ஒரு சிறந்த படிப்பாளி, சிறந்த அறிவாளி. உங்களோட படிப்பு வந்து மக்களுக்காக இருக்கணும், உங்களோட வேலை மக்களுக்காக இருக்கணும், உங்களோட செயல்பாடு மக்களுக்காக இருக்கணும். 5 பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க. அவர் சார்புலையும் வந்தாங்க. திருமண ஃபங்க்ஷன் இருக்கு, விழா கொண்டாடலாம், இந்த மீட்டிங்களை வச்சுக்கலாமா முடியுமா? இந்த தலைவராக மீட்டிங்களை பார்ப்பாங்க. பணியாற்றிருக்காரு, முதல்ல மக்களுக்காக உழைச்சிருக்காங்க. அவருக்காக இந்த இறுதியாக சிறப்பாக அமையும் என விழாக்கள் எதிர்பார்க்கிறோம். பணி நிறைவு பாராட்டு விழாவை வட்டாட்சியர் அவர்களே, பொறுப்பாளர்களே, அரசு சங்கத்தினுடைய வட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, குடும்பத்தார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகத்தானது இவர்கள் கொஞ்சம் உட்காருங்க. அது பிறருக்கு அர்ப்பணிக்கும் போது மட்டும் அப்படின்னு சொல்லி ஆசான் மார்க் சொல்லியிருக்கிறாரு. நானும் நம்மளுடைய தலைவர் அவருடைய பணி மட்டும், அவருடைய சேவை பணியாகட்டும், சமையல் செய்யணும், கொடுக்க முடியல, மழை ஓயல, என்னால் முடியல, ஏற்பாடு பண்ணி தரீங்க சொல்லிட்டார். அவரு இப்படி வந்து செய்றீங்க, அந்த மாதிரி சங்கத்துக்கு வரீங்க, உடம்பு சொல்றாரு. நம்முடைய தோழர் மாவட்ட தலைவர் சிவ ரவிச்சந்திரன் அவர்களை அனைவராக கேட்டுக்கொள்கிறேன். சிறிது இறுதியாக பாராட்டு விழா. இந்த அருமையான மாவட்ட மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் முன்னிலையிலே வழங்க இருக்கிறோம். இன்னும் இந்த நன்னாளிலே அவர் ஓய்வு பெறும்போது ஒரு உறுப்பினரோட கொடுத்த நிறைவேறிய என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள், இணைச் செயலாளர் தோழர், அருமை தோழர், மாவட்ட தலைவர் முன்னிலையிலே இந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பணி நிறைவு பெற்றாலும் எங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று எங்கள் மாவட்ட தலைவர் அவர்களை வேண்டுக் கொள்கிறாங்க. இன்று 90 உறுப்பினர் சந்தாவை வழங்குகிறோம். இறுதியாக உங்களுக்காக பொறுமை காத்து அவர் பல உடல்நிலை செய்த இந்த பணி ஏற்பதை துறைச்சார்கள் சங்க சார்பாகவும் இந்த தருணத்தை கேட்டுவிடும். பாராட்டு விழாவை தலைமையேற்று நடத்தி தந்த வட்டாட்சியர் அவர்களுக்கும், இந்த விழாவிலே காலையில் சென்று வருவாய் வட்டாட்சியரை
ஒரு இன்றைக்கு ஓய்வு பெறுகிறோமே, ஆளுக்கு மட்டும் போய் நிற்க போகிறோமேட்டு காலையில் பார்ப்பதற்காக அப்படி போனோம். போகும்போது வாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு எனக்கு பணி ஓய்வுமா அப்படின்னேன். அப்படியே அவங்க அப்படியே முடிச்சாங்க. தாயாவூர் நெய்யவோ முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர். ஓஹோ, அது நீங்கள் தானா? நான் வந்துருங்க, சாயந்தரம் வாங்கிக்கலான்னு வருகிறேன் என்று சொன்னாங்க. நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நான் ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் தொடர் ஓட்டம். டி.கே. ரங்கராஜன் எக்ஸ்.எம்.பி. எழுதின புத்தகம். வெறுமனே இந்த தொடர் ஓட்டம் என்பது அந்த அம்மா வேலைக்கு வர்றதுக்கும் நாமெல்லாம் இன்னும் மீண்டும் வேலையில இருக்கிறதுக்கும் அந்த தொடர் ஓட்டத்தில் அவருடைய பதிவு. அவர் தான் 2003 ஸ்ட்ரைக்ல சுப்ரீம் கோர்ட்டை கேஸை போட்டு 1.25 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புறவங்களை எல்லாம் திருப்பி சேர்க்கறதுக்கான உத்தரவு வாங்கின பெரிய தலைவர். அந்த புத்தகத்தை பேராவணி வட்டக்கிளையில அவருடைய செயல்பாடு இருக்கும்போது நான் சென்றிருப்பேன். தொடர்ச்சியாக எங்களுக்கு அறிமுகம் இருக்கும். அதனால நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய சங்கப்பணியெல்லாம் பார்த்துட்டு இதுதான் போல எனக்கு இதை நீங்க வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தாங்க. முதலாக இந்த கட்டிடத்தை வந்து திறக்கூடாங்கிற அடிப்படையில் நாம் செஞ்சிருக்கோம். மீண்டும் அப்படியே அதையெல்லாம் சரி செய்து கொடுத்து மாவட்ட ஆட்சியரை திறக்க வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் சங்கத்தை நடத்தணும். ஒன்றும் இல்லை, சங்கத்திற்காக நாம பட்ட கஷ்டங்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்தலாம் முடியாது. சப்பானியர் டயம் 1946 மத்திய அரசுக்கு இணையான ஊதிய வேணும்னு கோரிக்கை வச்சு போராடும் போது அந்த கோரிக்கை அரசியல் காரணங்களுக்காக நீர்த்து போக வச்சது அன்னைக்கு இருந்த அரசாங்கம். ஆனா அதே கோரிக்கையை 1984 அரசு ஊழியர் சங்கம் துவங்கி 88 ஜாக்டி போராட்டத்தில் பெற்றோம். அதுல என்ன சந்தோஷம்னா, அந்த போராட்டத்தில் களங்கண்ட தோழர் என்கின்ற அடிப்படை 88 மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக கிடைக்காத அந்த ஊதியத்தை அரசு ஊழியர் சங்கம் என்ற சங்கம் துவங்கிய பிறகு ஜாக்டி பேரமைப்போடு சேர்ந்து அந்த மவுண்ட் ரோடு முற்றுகை போராட்டம் நடத்தி, அந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக வருகிற சர்க்கார் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கொள்கை முடிவு. அது பிரமாண்டமான போராட்டம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2003 போராட்டம். 2003 போராட்டத்தில் பல உரிமைகள் பறிக்கப்படுகிற உரிமைகளுக்கு ஏன் பறிக்கிறீங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்த விடல. முதல் நாளே இந்த சர்க்கார் ஒரு உத்தரவு போட்டுச்சு. டெஸ்மா எஸ்மா என்னையெல்லாம் வந்து அன்னைக்கு கைது செய்வதற்காக தேடிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்மா எஸ்மா சட்டத்தை எதிர்த்து மீண்டும் இந்த மக்களுக்கு மறிக்கப்பட்ட சலுகைகள் அத்தனையுமே யாரு பறிச்சாங்களோ அந்த முதல்வராலேயே வழங்கப்பட்ட ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நிறைவேற்ற. அப்படி அரசு ஊழியர் சங்கம் தோன்றிய பிறகு அத்தனை போராட்டங்களையும் நடத்தி அரசாங்கத்தோடு இப்ப கூட தேர்தல் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வரப்போகுது. 5-6 அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூடுது. அடுத்த கட்டம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்துவதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தும். அதனால இந்த சங்கம் மட்டும்தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஊழியர்களுடைய நலனை பாதுகாக்கிற ஒரு சங்கமாக இன்றைக்கு இருக்கு. அந்த சங்கத்தில் ஒரு மாவட்ட தலைவராக, சின்ன விஷயம் இல்லை, கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தில் நான் மாவட்ட தலைவராக இருந்தேன். ஒண்ணுமே எனக்கு வேலை கொடுக்கல. எங்க தோழர்கள் ஒண்ணுமே எனக்கு வேலை கொடுக்கல. கடுமையான வேலையை கொடுத்தார்கள். கடுமையான வேலையை செய்தோம். அதனுடைய பலனும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் முன்னோடி மாவட்டமாக தஞ்சை மாவட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை சேர்ந்தோம். அதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிற தோழர் ரங்கசாமி அவர்
எஸ்கேபி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கிளை நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் மும்முரமாக சுழன்று செயல்பட்டார்கள். இந்த அடிப்படையில் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டதற்கெல்லாம் ஒரு காரணம் சொன்னாங்க. எல்லாம் அவங்க வீட்டில் உங்களை விட்டுட்டாங்க. அன்னபால் தோழர் அழமையாக சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும். என் மனைவியை நான் சமாளிச்சிடலாம், ஆனால் மறுநாள் முகம் மாறும். இன்னொரு என் மனைவியினுடைய சகோதரி, இன்னொரு சகோதரி என்ன எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அதையும் அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தாமல் என்னுடைய அதுக்கெல்லாம் நீங்க ஒரு 10 மணிக்கு போறோம்னா லாக் ஆயிருக்கும். அடுத்த வீட்டில் படுத்து கிடக்கிற கதையெல்லாம் இந்த சங்கத்துக்கு வரும். ஆனா அந்த எந்த ஏற்பாடும் எங்க வீட்டில் இல்லை. ஏன்னா அடிப்படை வந்து சேர்ந்தேன். அதுக்கு பிறகு எந்த என்னுடைய பசங்க 2 பேரு எந்த தொந்தரவும் எனக்கு கொடுக்கல, என்ன சம்பாதிச்சு கொடுக்கல. அது ஒண்ணுதான். அதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறாங்க, விரைவில் செய்வாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு குடும்பம், மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கிறான். எனக்கு வந்த மருமகளும் எந்த விதமான ஒரு எதிர்கேள்வியே இல்லாத ஒரு ஏற்பாட்டோட அமைஞ்சிருக்கு. என்னை குடும்பத்தை பொறுத்தல ஒரு நிறைவான குடும்பம், சங்கத்தை பொறுத்தல ஒரு நிறைவான பணியை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். இன்னும் என்னை யாரும் சும்மா விட்டுற மாட்டாங்க. நான் மீண்டும் ஏதோ ஒரு அரங்கத்துக்கு போக போகிறேன். அது எந்த அரங்கம் முந்திக்கிறதுன்னு தெரியலை. ஒரு ஓய்வு பெற்ற செக்ரட்டரியார் உட்கார்ந்த 2 மெம்பர்ஷிப் போகணும்ட்டு இவர் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் வந்து ரெடியாக இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காரு. ஆக இப்படி ஒரு 2-3 அமைப்புகள் என்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. எதிரே ஒன்றுல நான் சிக்கித்தான் ஆகணும், வழியே இல்லை. என்னுடைய சமூக மாற்றம், நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள் இருக்கும் வரை அந்த சமூக மாற்றத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியாது என்பது நான் படித்த புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருப்பதை நான் சரி செய்ய முயற்சி பண்ணேன். இனிமே அந்த மக்களுக்கான போராட்டங்களில் முன்னத்தி வரிசையில் நான் நின்று பயணிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் இந்த அரங்கம் இவ்வளோ பெருசாக இருக்க இதுக்கே ஆள் வருவாங்கன்னு தெரியலேன்னு காலையில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கே இருந்தால் வந்தாங்கன்னு தெரியல, கடகடன்னு வந்து குமிஞ்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அப்படி டைம் பாசிங் தான், இப்படி கூட்டமும் உறவுகளும். ஆக அந்த அடிப்படையில் உங்களுடைய சுய இன்பங்களிலும் சுய துக்கங்களிலும் எந்த நேரத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்வேன். அதே போன்று சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தில் முதல் வரிசையில் நிற்பேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் என்னை பாதுகாத்து வளர்த்து விட்டு கடைசியாக நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். தோழர் சோப்பு வந்துச்சு, அது தோழர் ரவிசெல்வன் இருக்காரா, அந்த இருக்கிற நீங்கள் தான் இந்த உயிரை மீண்டும் எனக்கு ஏற்படுத்தி தந்தது நீங்க தான். இப்படி ஒரு கூட்டம் வரும், இவ்வளோ எல்லாரும் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு இல்லை. ஆனால் அதில் வீழ வைத்தது என்பது அன்றைக்கு இருந்த நான் சார்ந்திருந்த சங்கமும், நான் சார்ந்திருந்த சகோதர அமைப்பும், நான் சார்ந்திருந்த தோழர்களும் தான் என்னை பாதுகாத்தாங்க. அன்றைக்கு எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. போய் மெடிக்கல் காலேஜில் உள்ள எல்லா செக்கப்பும் ஓடிட்டு இருக்கு. சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சின்னை பாண்டியன் வந்து அவரை போய் எங்கள் வீட்டில் சண்டை போட்டுருக்காங்க. வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாரு, காலை வரைக்கும் பார்ப்போம். இப்போ எந்த ஆஸ்பத்திரிலையும் யாரும் இருக்க மாட்டாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரி பூராவே ஐசியூவில் கொண்டு உள்ளே தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. என் குழந்தைய எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, என் திட்டம் எந்த காரணமாக இருந்த தாசில்தார் உள்ளிட்ட இந்த தோழமை சங்கங்களுக்கும் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர், மாவட்ட செயலாளர் தோழர் அசைராஜ் போன்ற அந்த தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.